எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் நான்வெஜ் ஐட்டம் பார்க்க போகிறோம். இது ஒரு மீன் குழம்பு. என்னோட ஃப்ரெண்ட் எனக்காக சொல்லி கொடுத்தது. ஸோ இந்த ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே நம்ம வந்து அரைச்சி தான் ஊற்ற போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்ட் ட்ரிக்ஸ் கூட நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னன்றது பார்த்துக்கலாம். வெங்காயம் 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, ஓரளவு அரைச்சா போதும். 3 மீடியம் சைஸு தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். தேங்காய் பால் ஒரு 100 ml தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். இது போக 2 பச்சை மிளகாயை 2ஆக நறுக்கி எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு 10 எடுத்துருக்கிறேன். வெந்தயம் ஒரு 20 வெந்தயம் வரும். கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒரு அரை டீஸ்பூனு. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு, பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துருக்கிறேன். அது போக மீடியம் சைஸ்ல இருக்கிற வெள்ளைப்பூண்டு ஒரு 10, 2 டீஸ்பூனுக்கு மிளகு, 1 டீஸ்பூனுக்கு சீரகம். இப்போ இந்த மிளகு, வெள்ளைப்பூண்டு, சீரகம் இது மூணையும் நம்ம தனியா அரைச்சு நம்ம யூஸ் பண்ணணும். அது நான் இது பண்றப்போ உங்களுக்கு நான் அரைச்சு நான் யூஸ் பண்ண சொல்றேன். இப்போ மசாலா பாத்தீங்கன்னா தனி மிளகாய் பொடி 1 டீஸ்பூனு, தனியா 1.5 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனு, 2 டீஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் பொடி. குழம்பு மிளகாய் பொடி கைவசம் இல்லை அப்படின்னு சொன்னால் கடையில் ஃபிஷ்கரி மசாலான்னு கிடைக்கும் பேக்கெட்டில். ஸோ அது கூட 2 டீஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட கூட கைவசம் குழம்பு மிளகாய் பொடி இல்லை, நான் ஃபிஷ்கரி மசாலா தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஒரு 75 ml, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 5 ஸ்பூன் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா சரியாக வரும். அப்புறம் மீன் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வஞ்சர மீன் எடுத்துருக்கிறேன். இது 1/2 கிலோ வஞ்சர மீன் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது என்னடா 4 துண்டு தான் இருக்குது 1/2 கிலோ அப்படின்னா, இது ஃபிஷ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது எப்படியும் ஒரு துண்டமே பார்த்தீங்கன்னா 150 கிராம்ஸ்க்கு மேலே வரும். உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு என்ன மீன் பிடிக்குமோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கிலோவுக்கு மீன் எடுத்திருக்கேன். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயை நம்ம சேர்த்துடுறோம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்தம் பருப்பு, வெந்தயம், நல்ல ஸ்மெல் வருது. இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அரைச்சி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். ஸோ பாருங்க, வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம்ல வச்சிடணும். சிம்ல வச்சுட்டு டொமேட்டோ பியூரவை இதோட ஆட் பண்ணிடணும். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மூடி வச்சு வேக வைக்கிறதுனா கூட நீங்க மூடி வச்சு வேக வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. அந்த ஃபிஷ்கரி மசாலாவை சேர்த்துட்டு லைட்டா ஒரு கிண்டி விட்டுருங்க. ரொம்ப நேரம்லாம் வதக்கலாம் வேண்டாம். லைட்டா கிண்டி விட்டுட்டு இப்படியே புளி எடுத்து வச்சிருந்ததை நான் கரைச்சிட்டேன். அந்த புளி கரைசலை ஊற்றிடுங்க. ஊத்திட்டு தேவையான அளவு தண்ணி, நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா கொதிக்குது, ஹை ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இந்த டைம்ல ஃபிஷ் பீசஸ நம்ம அப்படியே இதோட சேர்த்துடணும். இதுல ஆட் பண்ண பிறகு ஹை ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 3 நிமிஷம் விட்டீங்கன்னா மீன் வெந்துடும். ஸோ இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா இந்த தேங்காய் பாலை இதோட சேர்த்துடுறோம். நம்ம வெள்ளைப்பூண்டு, சீரகம், மிளகு அதை நம்ம அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நான் அரைச்சு வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கணும். உடையாம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சிருங்க. கொஞ்சம் லைட்டா கொதிக்கட்டும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆனா இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி கொடுக்க போறேன்.
இப்போ மீன் குழம்பு பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெயா மேலே மிதந்துட்டு ஒரே கலர்ஃபுல்லா நல்ல ஒரு ஸ்மெல்லோட பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு லுக் கொடுக்கும். அந்த லுக்கை எப்படி வர வைக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணிடுங்க, இதை ஓரமா வச்சிருங்க. சட்டி காஞ்சிருச்சு. காஞ்சதும் அதே நல்லெண்ணெய் தான், ஒரு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இதுல லைட்டா காஞ்சா போதும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மிளகா பொடி போட்டுருங்க. போட்டுட்டு இது கருகிடக்கூடாது, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே மேலாப்ல இப்படி ஊத்தி விட்டுருங்க. ஊத்திட்டு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்குன்ட்டு. அவ்வளவுதான், நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுல்ல மாத்திடலாம். ஸோ ஸ்டவ் நீங்க ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா மல்லித்தலையை கார்னிஷ் பண்ணிருக்கிறேன். பார்க்கறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நல்லா ரெட்டா இருக்கு. ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ.